நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ்ட்ரோ மேஜிக் வழங்கும் ஜோதிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் மனிதர்களாகிய நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஜோதிடத்தின் மூலம் தீர்வு காணவிருக்கிறோம், ஆலோசனையை பெறவிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த ஜோதிடர்களில் ஒருவரான பெண் ஜோதிடர், மிகவும் புகழ்பெற்றவர் திருமதி டாக்டர் கனிமொழி சந்தோஷ் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். குறிப்பா இந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிறது ஆண்களே அதிகமா இருக்கக்கூடிய, ஆண்களே ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய ஒரு துறை. இதுல நீங்க இப்போ புகழ் பெற்றவர்களா இருக்கிறீங்க. ஒரு பெண்ணா இந்த ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு எப்போ ஆர்வம் ஏற்பட்டது? பெண் ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு காரணம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுன்னு வைங்களேன். ஸோ ஆஸ்ட்ராலஜிக்குள்ளார நான் வரும்போது ஒரு 15 இயர்ஸ் பேக், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா ப்ரொஃபஷனா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா. அது வரைக்கும் நான் ஆராய்ச்சியிலே இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்ட்ராலஜி ஏன் ஆண்களுக்கு மட்டும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாஸ்தி, நிறைய பேர் அதுல இருக்க ஆட்கள் மட்டும் ஏன் ஒரு ஃபேம் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம், அதை மீறி வரணும் அப்படிங்கறத விட என்னோட டெஸ்டினி, என்னோட இலக்கு இதுதான், எனக்கு தலையில இதுதான் எழுதிருக்கு. சோ இந்த விஷயத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரைட்டுங்களா? அது ஒரு 15 வருஷம் இதுக்குள்ள இருந்தாலுமே இப்ப நான் இந்த டெலிவிஷன்ல பேசணும், பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விதிக்கப்பட்ட விஷயம். அந்த விதிக்கப்பட்ட விஷயம் இப்போ ஒரு 6 வருட காலங்களா போயிட்டு இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு இதுல ஆர்வம் ஏற்பட்டது எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது? எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உணர்ந்தீங்க? ரைட்டுங்க. இப்போ நான் ஒரு லா பை ப்ரொஃபஷன்ங்க. ப்ரொஃபஷனலா நான் ஒரு லாயர். ஓகே. லால இருந்து ஆஸ்ட்ராலஜி ஜம்ப் ஆகி போனதுங்கிறது, ஆஸ்ட்ராலஜி எனக்கு ஒரு பேஷன். நான் விருப்பப்பட்டு ஒரு ஆராய்ச்சி, ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களை பத்தி சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அந்த சந்தோஷம் தான் முதல்ல எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. யாரை எப்படி அவங்களோட கரியரை பத்தியோ குரோத்தை பத்தியோ ஏற்கனவே வரக்கூடியது, ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் அந்த டைம்ல நடக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நான் எல்லா ஒரு ஃபேஸ்லயும் பார்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு எனக்கு. அப்ப இந்த ஆஸ்ட்ராலஜி நான் லா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், அப்பவே என்னோட ஃபீல்டு ஆஸ்ட்ராலஜி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஒரு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இஷ்டம், அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாய்ஸ் தாங்க. இது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெட்டை குழந்தைகள், நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேங்க. அந்த ரெட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது நான் படிச்சுட்டு இருக்கும் போது, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜோதிடம் எனக்கு சொல்ல விஷயம். அப்ப அது ஒரு அனுபவமா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸா நம்மளோட லைஃப்ல, இப்ப உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தான் உங்களோட பிரைவேட் லைஃப் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும் எல்லாமே தெரியும். நீங்க மத்தவங்க கிட்ட பெருசா ஷேர் பண்ணுவீங்களான்னு தெரியாது. அது நம்மளுக்கா நடக்கும் போது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படிக்கும் போது நம்ம திருமண வாழ்க்கையோ இல்ல குழந்தைகளை பத்தி நம்ம பெரிய அளவுக்கு சிந்தனை இருக்காது. அப்போ நான் இந்த ஆஸ்ட்ராலஜி படிக்கும் போதே எனக்கு அது டிரைவ்டு, இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ரெட்டை குழந்தைங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது நான் படிச்ச விஷயம். என்னோட லைஃப்ல எனக்கு அது நடக்கும் போது ஒரு பெரிய எனக்கு எப்படின்னா அந்த லா விட்டு இந்த சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்குள்ள நான் ரொம்ப நாட்டம் வந்தது என்னோட குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம். ஜோதிடத்தை நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜோதிடத்தை நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க? 100%ங்க. அந்த உணர்வுகள் நம்ம எமோஷனல் நம்மளோட செல்ஃப் லைஃபை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வேகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ளார நம்ம வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்க மேம். குறிப்பா பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியில் தீர்வை பெற்றுக்கொள்ள விரும்பினால், ஜோதிடரிடம் நீங்கள் பேச விரும்பினால், திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொண்டு ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேடம், இப்போ ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முறைகள் பத்தி வேற அந்த வெவ்வேறு முறைகள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாங்க. இது எப்படின்னா, இப்போ ஆரம்பத்துல இருக்கும்போது டெலிவிஷன் ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி புத்தகங்கள், நியூஸ் பேப்பர், இதன் த்ரூல நம்மளோட அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இருந்துச்சுங்க. இப்ப சோசியல் மீடியா அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு சர்ச்சிங்ல வந்துச்சு. இப்ப இன்ஸ்டா வந்துருச்சுங்க. நீங்க ஞாபகம், நம்மளுக்கு ஆர்குட்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு. இந்த மாதிரி மெட்ராலஜிகள் தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில நிறைய வித்தியாசங்கள் இருக்கே தவிர அதோட டிரைவேஷன், அது எண்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒண்ணுதான். ரைட்டுங்களா? இதுல ஒவ்வொரு மெத்தடாலஜி இப்போ இருக்கக்கூடிய இந்த
ஜென்சி கிட்ஸுக்காக இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெயினா ஸ்டார்ஸ் அண்ட் கன்ஸ்டலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்னோட தூளக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேங்க. இதுல நீங்க ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது. இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்ப நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 10th முடிச்சாதான் +2 எழுத முடியும், அதுக்கப்புறம் காலேஜ் போக முடியும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நீங்க வந்து லைக் ஹையர் டிகிரி PhDங்கிறது அடுத்த ஒரு செக்மெண்ட். அடித்தளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜி தாங்க, வேத முறை ரைட்டுங்களா, வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் எப்படின்னா பரம்பரை ஜோதிடர் அதை படிக்கிறோம், அப்படி இல்லைங்க. பாரம்பரிய அப்படிங்கிறது ஒரு மெத்தட், அதுதான் வேதம் அப்படிங்கிறது ஒரு வேத முறை உங்களுக்கு. இதுவுமே ஃபார்முலேஷன்ஸ் உங்களுக்கு லாஜிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆஸ்ட்ராலஜி வருதுங்க. இதுல இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்கறது ஆஸ்ட்ராலஜி இன் பிராக்டிக்கல் வே, ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு. இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்னா அடுத்தது நீங்க எந்த செக்மெண்ட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிடம் அப்படிங்கிறதுல நான் இந்த மெத்தட் அப்படிங்கறது எடுத்திருக்கேன். இதுல நிறைய இருக்குங்க. கேபி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்க நிறைய நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் இப்ப கேபில தான் சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்னன்னாங்க, அந்த மெத்தடை கண்டுபிடிச்ச ஒரு பேர் கிருஷ்ணமூர்த்தி பதார்த்தி ரைட்டுங்களா, அந்த மெத்தடை கண்டுபிடிச்ச ஒரு பேர். அதனால அது வந்து கேபி சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை அவர் கண்டுபிடிச்சதுனால அது கேபி சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சுங்க. கேபி இருக்கு, கேபின்னு சொல்லுவாங்க, அதாவது கே பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாருங்க. சோ அந்த ஒரு சிஸ்டம் வந்தாச்சுங்க. அடுத்தது சார ஜோதிடம் சொல்லுவாங்க, ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. முகம் பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடம் வந்துருச்சுங்க. நாடி ஜோதிடம் சொல்றோம் இல்லைங்களா, வந்தோடனே நீங்க நாடி ஜோதிடம்னா எதுக்கு நாடி வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இது எல்லாமே மெத்தட்ஸுங்க. ஆல் புட் டுகெதர் இது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்யூரசி அப்படிங்கிறது வந்து உங்களோட பிறப்பிடம், உங்களோட பிறந்த நேரம், பிறந்த நாள், இந்த 3 விஷயங்களை வச்சுதான் அக்யூரசி கொடுக்க முடியும். இந்த நாள் இந்த நேரம் இந்த துறையில நீங்க போவீங்க, உங்களுக்கு இதுதான் நடக்கும், உங்களுக்கு இதுதான் பிரச்சனைகள் வரும், இதுதான் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு வழின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம். சோ நான் வந்து மெயினா இந்த ஸ்டார்ஸ், அதாவது சாரங்கள்னு சொல்லுவாங்க, சார ஜோதிட முறைகள்ல வந்து நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன். நான் அதை ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. குறிப்பா குழந்தைகளுக்கு நாங்க பிறக்கும் பொழுதே இந்த ஜோதிடம் பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க, பெயர் வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு? ரைட்டுங்க. இப்ப நான் வந்து எனக்கு எடுத்த உடனே குழந்தைகள் சப்ஜெக்ட் தான். ஏன்னா என்ன இந்த துறைக்குள்ள கொண்டு வந்ததே என்னோட குழந்தைகள் தான். என்னோட குழந்தைகள் வந்து ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைகள் ரைட்டுங்களா. ரெட்டை குழந்தைனால நம்மளுக்கு தெரியும் பெரிய இலக்க டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காலத்துல சுகப்பிரசவம் ஒரு 3 to 4 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் கூட வந்து டெலிவரியில டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கட்ட அமைப்புகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ரெட்ட குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் ஜாதகப்படி பார்க்கும்போது இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரோட நேச்சர், கேரக்டர்ஸ்ங்க, விருப்பங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்படி என்னோட குழந்தைங்களுக்கு ரைட்டுங்களா. அப்ப எனக்கான ஒரு யோசனை என்னன்னா, நேரம் 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு 35 வினாடி தான் வித்தியாசம். 2 பேத்துக்கும் அவங்க 35 வினாடிக்குள்ளதான் பூமியை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வளரும் போது அதுக்கான வித்தியாசங்கள் வந்து லட்சக்கணக்குல இருக்கு. ஒருத்தனுக்கு ஸ்வீட் பிடிச்சா ஒருத்தனுக்கு காரம் பிடிக்குது, ஒருத்தனுக்கு வந்து பேசாம உட்காந்துட்டே இருப்பான், ஒருத்தன் ஆக்டிவாவே இருந்துட்டு இருப்பான். அப்ப இந்த வேரியேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஆகட்டும், ஒரு விருப்பம் ஆகட்டும், ஒரு ஜோதிடம் நம்ம சொல்றது எப்படி காமனா எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்துச்சுங்க. அதுல வந்து ஒரு வரக்கூடிய ஒரு ரிசர்ச்ல தான் என்னன்னா, வினாடிக்கு வினாடி வந்துட்டு ஜோதிட முறைகள் மாறுது. அப்போ இந்த வேத ஜோதிடத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாற்றத்துக்கு ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கு. அப்ப இந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குதுன்னா, இந்த ஒரு 10 நிமிஷத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும் உங்களுக்கு உலகம் முழுக்க ரைட்டுங்களா. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாத்துக்குமே தலைவிதிகள் ஒண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எனக்குள்ள வந்துச்சு ரைட்டுங்களா. அதுலதான் என்னோட ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க ரைட்டுங்களா. இப்போ அதுவுமே ஒரு 14 வருஷம், என்ன பசங்களுக்கு 14 வயசு ஆகுதுங்க. அதுல இருந்து எனக்கு இந்த ரிசர்ச் பேசிஸ்ல வந்ததுங்க. கட்டாயமா குழந்தை பிறக்கும் போது அந்த நாள், நட்சத்திரம், நேரம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது, ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்த்து வைக்கிறது இப்போதைக்கு மேண்டேட்டரி. ஏன்னா அப்பதான் அவங்களோட அக்யூரசி என்னங்கிறது தெரியும். இப்போ 2 மணி நேரத்துக்கு வந்து ஒரு லக்னம் மாறுதுன்னு வைங்களேன், இந்த 2 hours இருக்கக்கூடிய சேஞ்சஸ் 35 வினாடியில இத்தனை வித்தியாசம் அப்படின்னா, அப்ப நம்மளோட கட்டங்களே 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறுதுங்க. நம்ம எப்படி காமனா ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியும்? கட்டாயம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நேரம் தவறாமல் எழுதுங்க. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என் டேட் ஆஃப் பர்த் தாங்க இருக்கு, நேரம் தெரியாது, ஆனா ஜோதிடம் பார்க்கணும் ரைட்டுங்களா. இது எப்படின்னா, இந்த ஒரு
என்னமோ நானும் ஒரு ஜோதியம் சொல்லணும், உங்களுக்கான ஒரு திருப்திக்காக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் தான் கொடுக்குங்க. அதனால யாருனாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கட்டாயம் டேட் ஆஃப் பர்த்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. டைம் 100% பிறக்கும் போது நீங்க நோட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா குழந்தைகள் எந்த துறையில போகலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால துல்லியமா கணிக்க முடியும். ஓகே, எந்த அளவுக்கு இந்த குழந்தை, இப்போ பிறந்த குழந்தை, இந்த நேரத்துல பிறந்த குழந்தை வந்து இந்த துறையில தான் சாதிக்க முடியும், அதனால இந்த துறைக்கு அவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு நாம ஷேப் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. ஏன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரிதான். ஒரு கிரகம் எங்கெங்க உட்காந்துருக்கு அப்படிங்கிறது பிறக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டங்கள் மாறாது. நீங்க எங்க கொண்டு போய் கொடுத்தாலும், இப்ப நீங்க முறைகள் கேட்டீங்க இல்லைங்களா, வேத முறையில ஆரம்பிச்சு இப்ப வரக்கூடிய இப்ப இந்த மெயினா சந்திர நாடி நாடிகள் நிறைய பேர் சொல்றாங்க. எந்த ஜோதிட முறை நீங்க எடுத்தாலுமே கட்டங்கள் ஒண்ணுதான். அதை நம்ம பெர்சீவ் பண்ணி பார்க்கக்கூடியதும், அதை படிக்கக்கூடியதும், அதை அவங்களுக்கு சப்மிஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் கட்டாயமா இருக்குங்க. இதுல அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு 30-40 வயசுல முடி கொட்டுமா கொட்டாதா, நீளமா இருக்குமா கொட்டையா இருக்குமா, ஐப்ரோ ஸ்டிக்கா இருக்குமா கம்மியா இருக்குமா, ஃபேரா இருப்பாங்களா கருப்பா இருப்பாங்களா, ஹைட்டா வருவாங்களா குட்டையா வருவாங்களா முதல் கொண்டு ஜோதிடத்துல நம்மளால கணிக்க முடியும். ப்ரொவைடட் அந்த நேரம் அப்படிங்கறத அவங்க எழுதி வச்சு அந்த நேரம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்படி இது எல்லாம் சொல்லும் போது அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகள் இருக்குங்க. இப்ப நானே வந்து எங்க அம்மா அப்பா வந்துட்டு லாயர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனைகள் தான் இருந்துச்சு. நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டருங்க. சென்னையில லா யூனிவர்சிட்டிலங்க டாப் 10ல என்னோட, இன்னும் போனா என்னோட போட்டோ என்னோட நேம் வந்து என்னோட யூனிவர்சிட்டில இருக்கும். ஆனா நான் ஒரு அட்வொகேட்டா, ஒரு சக்சஸ்ஃபுல் அட்வொகேட்டா நான் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படி ஒரு கொஸ்டினுங்க. ஏன் இது நடக்கல அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கான கர்ம விதிகள் இருந்தாலுமே படிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த துறைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விதி அமைப்புங்க. ஆனா உங்களோட நிர்ணயிக்கப்பட்ட கர்மாங்கிறது வேற. இப்ப எனக்கு வந்து நான் ஒரு லாயரா இருந்தா கூட இந்த ஒரு ஃபேம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, இந்த அளவுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியல, இந்த அளவுக்கு சம்பாதிப்பனான்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த துறை கொடுக்குது அப்படின்னா இது எனக்கு ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம் லைஃப. இப்ப எனக்கு ஒரு 5 to 6 வருஷமா இது வந்து நான் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே எனக்கு ஓகே. இப்ப சொல்லும் போது நான் ஒரு லாயர் கம் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும்போது எனக்கு அது பெருமையா இருக்கு அந்த விஷயங்கள் சொல்லும் போது. ஆனால் இந்த 5 to 6 வருஷத்துக்கான அந்த உழைப்பு போர்ல நம்ம வந்து அதுக்கான நம்ம வந்து செலவழிச்ச நேரம் ஆகட்டும், இந்த விஷயங்கள் நம்மளோட ஃபேட்ல தெரிஞ்சது, முன்னாடியே முன்கூட்டி தெரிஞ்சது அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ஜோதிடத்துல இவ்வளவு புலமை பெற்றிருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ நார்மலாவே பொதுமக்களுக்கு ஆசை ஒண்ணா இருக்கும், ஆனா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஜோதிடத்தின் வழியா அவங்களுக்கு கிடைச்ச உணர்வுகள் வேற ஒரு துறையா இருக்கும். எதை செலக்ட் பண்ணலாம்? இப்போ வந்து ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான், ரைட்டுங்களா? ஆசைகள்னால உங்களுக்கு நேரம் செலவீடுகள் இருக்கா, நீங்க அதனால சங்கடப்படுறீங்களா, அதுக்குள்ள போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி ஏன்டா இதை முன்னாடியே நம்ம யோசிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா, அந்த எண்ணத்துக்காக அதுல இருந்து தப்பிக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னா கூட நீங்க கட்டாயமா நீங்க ஆஸ்ட்ராலஜி பார்த்துதான் ஆகணும், ரைட்டுங்களா? இதுல என்ன தீர்மானம் செய்யலாம் அப்படின்னா ஆசைகளை கனவுகளை காணுங்கள், ரைட்டுங்களா? உங்க ஆசையை 100% நிறைவேற்றணும். அதே இப்ப நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. எதை எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் எல்லாமே, இங்க என்ன நினைக்கிறோமோ அதுவாயே நீ மாறுகிறாய்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒண்ணுதான். அந்தந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம மாத்திக்கிறோம், ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஆசைகள் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல கனவு காணுங்க. ஈஸியா அச்சீவ்மெண்ட், அதுல ஃபெயிலியர்ஸ் இருக்காது, அதுல வந்து உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது. அப்படி இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜோதிடம் பார்த்து, ஏன்னா எல்லாரும் எப்படின்னா வந்து ஒரு ஏஜ் ஆனால்தான் அந்த அஸ்ட்ராலஜி அதை சார்ட்டை படிக்கணும்ட்டு. நான் திருமணத்துக்குங்க நான் பீரோக்குள்ளதான் வச்சிருந்தேன், இப்பதான் நான் கொண்டு வந்து காட்டுறேன், சாமி பாதத்துல வச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வருஷம் இந்த டைம்ல தான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைகள் பிறக்கும் போது இப்ப இத்தனை வருஷம் போனது போகட்டும், 80 கிட்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ள இப்ப வரக்கூடிய இந்த பூமர்ஸ்ன்னு சொல்றாங்க, அவங்க பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வருஷம் காலங்கள்லாம் அப்போ விட்டாச்சுங்க. இப்ப நீ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு யாரா இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்ததா, அந்த குழந்தை பிறந்த ஜாதகம் எழுதும் போதே அந்த குழந்தையோட அந்த எண்ட் ஆஃப் தி லைஃப் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த குழந்தை பிறந்த உடனே நம்மளால சொல்ல முடியும். சொல்லும் போது நீங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம், இந்த டைம் பீரியட்ல நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே டிரைவ்டு ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு, அதாவது வெண்ணெயை கையில வச்சு நம்ம நெய் கலையிற மாதிரியான விஷயங்கள் தான். அதுல இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல நம்ம வந்து ஆசைகள் வளர்த்திக்கும் போது ஏமாற்றங்கள் நிச்சயமா நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். குறிப்பா இப்போ நிறைய 90s கிட்ஸ்
அவங்க சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த திருமண தடை. வீட்டில் வந்து 2 வீட்லேயும் பேசினாங்க, ஆனாலும் தடைப்பட்டு போயிடுச்சு. நிச்சயதார்த்தம் நடந்தது, ஆனாலும் தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த திருமணத்துல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜோதிட ரீதியா நீங்க என்ன வழிகாட்டுறீங்க? ரைட்டுங்க. இப்போ 90 கிட்ஸ்னாலே வந்து முன்ற காலத்துல வந்து இந்த திருமணத்துல வந்து வித்தியாசங்கள் இருந்துச்சுங்க. காதல் திருமணம், லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான அதை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம பாக்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. எந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸா போக போக பாத்தீங்கன்னா என்ன மாற்றங்கள், மன மாற்றங்கள், சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அப்ப என்னன்னா லைஃப்ல வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம், நம்மளுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. அப்ப நம்ம வந்து ஒரு பிடி கொடுத்தோம் ரிலேஷன்ஷிப்க்கு. இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. அப்ப என்னன்னா எண்ணங்களே இன்னைக்கு ஒரு ப்ரப்போசல், நாளைக்கு அது பிரேக்கப், அதுக்கு அர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது போயிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்ப எண்ணங்கள் என்னன்னா ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்துக்கு போயிடலாங்கிற மாதிரி எண்ணங்கள் உள்ள இருக்கு. நான் என்ன சொன்னேன், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னேன். அப்ப உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷனே எண்ணங்களே என்னன்னா ஒன்னு இல்லாட்டி இன்னுங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சுங்க. இந்த தாட் ப்ராசஸ் வரக்கூடிய விஷயத்துக்கு நீங்க வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருதுங்க. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு வரக்கூடிய கால்ஸ்ல இந்த லவ் மேரேஜா, எனக்கு லவ் ஆகுமா, இது எனக்கு ஓகே ஆகுமா, இனிமே எவ்வளவு கால்ஸ் வரப்போகுது பாருங்க. ஆட்கள் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு, அதுலதான் அதிகம். அடுத்ததா இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள். கடன் பிரச்சனை தீர நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். ரைட்டுங்க. இது என்னன்னாங்க சிம்பிள் ஃபார்முலேஷனுங்க. ஒரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் ஒரு அமைப்புகள் நானு என்னோட சுயம் சொல்லக்கூடியதுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க. நான் என்ன தொழில் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு, அந்த தொழில் மூலியம் வருமானம் வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு. அந்த வரக்கூடிய வருமானம் தங்குமான ஒரு அமைப்பு இருக்கு. ரைட்டுங்களா? தங்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு சுக செலவுகளுக்கு போகுமா, இல்ல கடனை கட்டுவீங்களான்னு ஒரு அமைப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? இது வந்து சார்ட்ல எல்லா ஜாதகமும் எடுத்து அவங்களுக்கு என்னன்னா 6000 சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவாதிபதிகளோட தசா நடந்தாலோ அந்த 6000 இது எதை பேஸ் பண்ணி, இது என்னமோ 6ங்கிறாங்க, பாவங்கிறாங்க, வீடுங்கிறாங்க, இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே ஃபார்முலா. இந்த பிளானட் இதோட சேர்ந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் இப்படி வரும், அவ்வளவுதான் செக்மெண்ட்டுங்க. இது வந்து என்னன்னா எல்லாரும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் இதை படிப்பாங்க. ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் அதை வச்சு படிப்பாங்க. ஒரு டாக்டர் ரீப்ரொடக்டிவ்னா ஒரு குழந்தை பிறக்கிற பத்தி படிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜோதிடம் அதே மாதிரி தான், அதே ஃபார்முலேஷன் பேஸ் பண்ணிதாங்க. இதுல இந்த கடன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 6000 சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 6ஆம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்குதோ கட்டாயமா கடனாளி ஆக்கும். ரைட்டுங்களா? அந்த கடன் ஒரு தசாவா இப்ப வந்து ஒரு மினிமம் ஒரு தசா காலங்கள் 6 இயர்ஸ்ங்க. ஒரு 6 வருஷம் தான் இருக்கிறதுல ஒரு சின்ன டைம் பீரியட். அந்த 6 வருஷத்துக்கு அந்த 6வது வீட்டு அதிபதி நடத்தும் போது 6 இயர்ஸ்க்கு அந்த கடன் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த 6 வருஷமே சின்ன பீரியட் இருக்கிறதுல ரொம்ப சின்ன பீரியட் இந்த 6 வருஷங்க. ரைட்டுங்களா? தசா புத்திகள் எடுத்த இருக்கிற பெரிய பீரியட் 20 இயர்ஸ்ங்க. சின்னது 6 இயர்ஸ். உங்களுக்கு இந்த 6 வருஷம் நடக்குதுன்னு வைங்களேன். 6 கடன்னா 5 கடனோட அடைத்தல் 5th house. ரைட்டுங்களா? 5th ஹவுஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா கடன் வந்து உங்களுக்கு அடையப்படும். ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலேஷன் வந்து எப்படி தெரியும்? இப்ப நான் வந்து ஒரு ஃபார்முலாவே இதை சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த 6வது வீட்டுல எந்த கிரகம் இருக்கு, 6 எத்தனாவது வீடுன்னு எனக்கு தெரியாது. ரைட்டுங்களா? நான் ஒரு ஃபார்முலாவே இப்ப டீச் பண்றேன் இந்த மாதிரி இருக்குன்னு. அப்ப ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட காமிச்சு 6ஆம் வீடு என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான 5ஆம் பாவ அதிபதி யாரு, அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து கட்டாயமா சரி செஞ்சுக்கலாங்க. இது விதியிலே இருக்கா, இது இத்தனை நாள் இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லுவேன் என் கிளையன்ஸுக்கெல்லாம், இப்ப கடன் வாங்கக்கூடிய நேரம், ஏற்கனவே அவங்க வந்து பயங்கர கடனாளியா இருந்துட்டு இருப்பாங்க, வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் புத்திசாலித்தனம் என்னன்னா கிரகம் உங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதை பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? கடன் கொடுக்குது இப்போ வாங்கிடுங்க. எனக்கு நிறைய கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க மேடம், ஆனா பயம், நான் எப்படி திருப்பி கட்டுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க கடன் வாங்கிடுங்கன்றுவேன். அடுத்ததா இந்த ஆரோக்கிய குறைபாடுனால நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. நான் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட, ஆஃபீஸ் போகிற நேரத்தை விட ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இதுக்கு ஜோதிடம் வழியா ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய பதில், ஆலோசனை? ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்குங்க நான் வந்து இந்த PhD முடிச்சதே மெடிக்கல் அஸ்ட்ராலஜில தான். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இப்ப இருக்கக்கூடியதுக்கு வந்து பயங்கர புதுசா இருக்கும். என்னென்னமோ ஜோதிடம் சொல்றாங்கடா,
ஆனா இப்போ வந்து நியூமராலஜி, ஜெம் இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்து கேட்டக்கூடிய விஷயங்கள். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு நோய் எப்ப வரும், எந்த நேரத்துக்கு வரும், எந்த உறுப்பை பாதிக்கும், அந்த உறுப்பு நல்லா இருக்குமா செயல் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கொடூரமான நோய்னா கேன்சரை சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தொந்தரவுகள். ஏன்னா முன்னாடி வந்து இந்த டயபெட்டிக், இன்சுலின், சுகர்னாலே ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது, காமன் ஆகி போச்சுங்க. இப்போ இந்த என்னோட கிளையண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், இது இந்த டைம்ல நீங்க வந்து டாக்டர் கிட்ட போங்க, சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்க ஜோதிடத்துல சொல்லலாங்க. இது சின்ன விஷயம்னு கிடையாது, எல்லாத்துக்குமே. இப்ப நம்ம வந்து கேன்சர் பெரிய நோயா பாக்குறோங்க, சின்ன சின்ன விஷயங்க. இது நம்மளுக்கு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சைடுமே போகுங்க, முடி நிறைய கொட்டுது, சரி அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு பிசிஓஎஸ் பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசா, உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம். மேம், இப்போ அடுத்ததா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாஸ்து பார்த்து கட்டுறது எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி இந்த வாஸ்து அமைப்புனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள், இல்ல அதன் மூலமா என்ன மாதிரியான சவால்களும் இருக்கும்? நிறைய சினிமாலாம் பார்ப்போம், இந்த வாஸ்து சரியில்லை வீட்டை மாத்தும்பாங்க, இந்த ஜன்னல் இருந்து இந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிங்க, கதவை வேணும், நிறைய காமெடி கூட வந்திருக்குங்க. வாஸ்து வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் சப்ஜெக்ட்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த 5 எலமெண்ட்ஸ் பஞ்சபூதம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த எனர்ஜி லெவல் அந்த இடத்துல பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வாஸ்துவோட இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இது இந்த எனர்ஜி லெவல் நம்மளுக்கு சரியா இருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வாஸ்துங்கிற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. மேக்சிமம் வந்துட்டு தூங்குறதுக்கு படுக்கைக்குன்னு போவாங்க, அதுவும் சில இடத்துல வெளியிலே தூங்கிடுவாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்லயே தூங்கிடுவாங்க. ஒரு நம்ம வந்து தோட்டத்து வீடு இப்பெல்லாம் சொல்றோம், அந்த தோட்டத்து வீடு போனா அப்பா காற்று, இந்த மெயினா வந்து ஃப்ரீ ஏர், நம்ம அந்த சர்க்குலேஷன்ஸ் இருக்குங்க, நம்ம வெளில கொஞ்ச நேரம் உட்காரலாம், ஒரு நல்ல ஒரு காற்றை சுவாசிக்கலாம், பயங்கர பொல்யூட்டடா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வெளியில அப்படிங்கும் போது உங்களுக்கு பஞ்சபூதத்தின் சக்திகள் சமநிலையில இருக்கும். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல பக்கத்துல அங்க வீடே எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல பஞ்சபூதத்தின் நிலை இருக்குங்க. இதுவே உங்களுக்கு பில்டிங் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த 5 விஷயங்களும் அந்த 5 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு அடிப்பட ஆரம்பிக்கும், இம்பேலன்ஸ் ஆகும். ரைட்டுங்களா? பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரு வேக்கண்டான ஒரு பிளேஸ்ல 5 விதமான சக்திகளும் அதுக்குள்ள கூடுங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சிடுறீங்க, அப்ப அத நம்ம பில்டிங் அமைக்கிறோம், அந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆகுங்க. இந்த இம்பேலன்ஸை கரெக்டா கொண்டு வரதாங்க இந்த வாஸ்து அப்படின்னு சொல்றோம். அப்ப கட்டாயமா ஒரு பிளெயினா இருக்கக்கூடிய ஒரு பூமிகளுக்கு வாஸ்து தேவையே இல்லை. அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கும் போது எனர்ஜி லெவல் மாறுது, டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அதுதான் வாஸ்து உங்களுக்கு. இதுல உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, பொதுவா வந்து 8 டைரக்ஷன் இருக்கு உங்களுக்கு. நம்ம அதை வந்து நம்ம ஜென்ரிக்கா பார்க்கும்போது 4 டைரக்ஷன், அதை நம்ம இன்டெப்டா பார்க்கும்போது 8 டைரக்ஷன். இந்த 4 டைரக்ஷன்ல ஒளி கதிர் வரக்கூடிய விஷயங்கள் பெருசா இருக்குது அப்படின்னா ஈஸ்ட். ஏன்னா உங்களுக்கு சூரியன் அங்கதான் கிழக்கு. அப்ப அந்த கிழக்கு, மேற்கு, உங்களுக்கு தெற்கு, வடக்குங்கிற சப்ஜெக்ட்ல எந்த இடத்துல எந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. இப்ப காலையில நேரம் அப்படிங்கும்போது சூரியன் கிழக்கு பக்கம் பயங்கர சுள்ளுன்னு அடிக்கும் உங்களுக்கு. அப்ப வெளிச்சங்கள் ஜாஸ்தி தேவை. அந்த வெளிச்சம் தேவைப்படுறதுக்கான விஷயங்கள் எது, அதை அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஈவினிங் என்ன ஆயிடுது, உங்களுக்கு சன் செட் ஆக ஆரம்பிக்குது. சாயந்தரத்துக்கு மேல செய்யக்கூடிய வேலைகள் என்ன, ஈவினிங் மேல வந்து இந்த உயிரினம், ஈவினிங் மேல இது ஓகே, இதுக்கான உயிரினங்கள் ஓகே ஃபைன், வெளிச்சம் இருந்தாதான் எல்லா உயிரினங்களும் உங்களுக்கு ஆகுங்க. உயிரற்ற விஷயங்கள் சாயந்தரத்துக்கு மேல என்ன மாதிரி சப்ஜெக்ட் பண்றோமோ அது சாயந்தரம் பண்ணிக்கலாம். நம்மளோட எனர்ஜியோட பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டே டைம்ல பண்ணணும். குறிப்பா அந்த தொழில் செய்யறவங்களுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் தொழில நிறைய முட்டுக்கட்டை வந்துட்டே இருக்கு, யாருடைய கண்ணு பட்டுச்சோ தெரியல, அது மாதிரி இந்த கண் திருஷ்டி, இந்த மாதிரி எல்லாம் அவங்க நம்பும் பொழுது அதற்கான வழிமுறைகள் என்ன, இதுக்கான எந்திர முறைகள், இதுக்கான வழிபாட்டு முறைகள், நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க? ஏன்னா தொழில் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்தினாலையும் நம்ம ஒரு தொழில் பண்ண முடியுமா நம்மளால சொல்ல முடியாது. சில பேரு உத்தியோகம், சில பேரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலுங்க. ஒரு ஜோதிடம் நீங்க எடுத்துட்டு உங்களோட சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நீங்க உத்தியோகத்துக்கு போலாமா இல்ல சுய தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம என்டர் ஆகுறது இந்த விஷயத்துல. ரைட்டுங்களா? தெரிஞ்சிருச்சு இப்போ ஓகே, நீங்க சுய தொழில் பண்ணால்
சக்ஸஸ் ஆயிடுவீங்கன்னு தெரியுது. எந்த மாதிரி தொழில வந்து நம்ம செய்யும் போது நம்ம சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி ஆஃப் இதுங்க. அப்ப அதையும் பாத்தீங்கன்னா உங்களோட சார்ட் சொல்லும், இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல உங்களால வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சில பேர் பார்க்க மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே அந்த பணத்தை வந்து நம்ம புரட்டி அந்த விஷயத்துக்குள்ளார போடுவாங்க. அது சில இடத்துல என்ன கர்ம காலத்துக்கு மட்டும் செயல்படும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சில பேர் வந்து சூப்பரா வருவாங்கங்க, ஒரு 10 வருஷம் 11 வருஷம் இருக்கிற இடமே தெரியாது. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசா புத்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேஷன் நேரம். அததான் நம்ம காலம் நேரம் சொல்றோம். இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு பாப்பா, அன்னைக்கு அவன் சூப்பரா இருந்தாப்பா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இடமே தெரியலன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நேரங்கள் கொடுக்கக்கூடியது. அப்ப ஜோதிடத்துல 2 விஷயம் இருக்கு. விதி கொடுக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு, நேரம் கொடுக்கக்கூடியது ஒண்ணு இருக்கு. இதுல நேரம் கொடுக்கக்கூடியது எடுத்தா டெம்பரவரி, விதி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பெர்மனண்டா இருக்குங்க. அதுல ப்ராஃபிட் உங்களுக்கு வருதோ இல்லையோ லாஸ் ஆகாது, ரைட்டுங்களா? அந்த ஒரு சூழ்நிலைகள்ல போயிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு எந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது கட்டாயமா தெரிஞ்சு பண்றது ஒரு உத்தமம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுங்க. அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே அவங்களுக்கான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட சுயஜாதகத்தின் அமைப்புகள் இருக்குங்க. அதுல நிறைய அப்ரிசியேஷனுக்கு நிறைய பரிகார முறைகள் நிறைய இருக்குங்க. மெட்டல் கேரிஸ் எனர்ஜிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மெட்டல் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்துக்கு உங்களோட சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மெட்டல் சூட்டபிளா இருக்குமோ அதுக்கான மெட்டல்ல உங்களுக்கான எந்திரம் நம்ம பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நல்லா பண்ணலாம். இது வந்து வெறும் மெட்டல்ல மட்டும் கிடையாதுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஜெம்ஸ்டோன் எடுத்துக்கிறீங்க, ராசிக்கல்னு பொதுவா போடுவாங்க. அந்த மாதிரி போடாம உங்களோட ஜாதகத்துல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கான கற்கள் எது நல்லா இருக்கு, காஸ்மிக் எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு ஃபேவரபிள் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஜெம்ஸ்டோனும் போடலாம். இந்த 2 பரிகார முறைகள் இல்லாம வேதங்கள்ல அதர்வண வேதத்துல நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அது ஒவ்வொன்றுமே பொது பலன்களா எடுத்துக்காம ஒவ்வொரும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஜோதிடம் பார்க்கணும்னா காலகட்டத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்கணும்லாம் கிடையாது. உங்களோட விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு முறை பார்த்தால் போதும். பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேயர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். அவங்க ஆஸ்ட்ரோ மேஜிக் நிறுவனத்திற்கு வரணும், உங்களை வந்து மீட் பண்ணி இன்னும் நிறைய பலன்களை அவங்க பெற்றுக்கொள்ளணும், நிறைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது இருக்குங்க, கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நான் போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், சில டைம் நம்ம டைரக்ட் விசிட்மே பண்றவங்க. சரி, அவங்களுக்கு ஆன்லைன்ல எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன நேர்லயே வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்னா தான் இருக்கும். உங்களுக்கு ஆலோசனைகள் எந்த வகையிலுமே மாறாது. அதனால தூரமா இருக்கக்கூடியது நம்மள வந்து டக்கு நேர்ல பார்த்து பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல நேர்ல வந்து பார்க்கணும்னா நம்மளுக்கு முன்பதிவு பண்ணிட்டு வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மேடம், இவ்வளோ நேரம் ஜோதிட ரீதியாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை சொல்லி, ஆலோசனைகளை சொல்லி, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியதற்காக நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.